ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு சேனல். இன்றைக்கி வீடியோவில் நாட்டுக்கோழி குழம்பும் அதுக்கு நெய் சாதமும் தான் நம்ம செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். சிக்கன் வாஷ் பண்ணி வச்சுருந்தேன். அதை வெங்காயம், தக்காளி, இஞ்சி, பூண்டெல்லாம் போட்டு வேக வச்சுக்கலாம். நாட்டுக்கோழி குழம்பு நெய் சாதம் எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். இந்த சம்மரில் பிள்ளைங்க வீட்டில் இருக்காங்க, நல்லா ஹெல்த்தியாக சமைச்சு கொடுக்கலாம் அப்படின்றதுனால நாட்டுக்கோழி எடுத்திருக்கோம். அடிக்கடி எடுப்போமானா இல்லை பிராய்லர் தான் வாங்குவோம் எல்லாருமே. அதனால் எல்லாருக்குமே தெரியும். நான் அப்படியே எப்படி செய்கிறதுன்னு நான் வீடியோவில் பார்த்துட்டே இருங்க, நான் சொல்கிறேன். நாட்டுக்கோழி குழம்பு ஹெல்த்தியானது இல்லையா, அதை நம்ம சின்ன வயசில் சாப்பிட்ருப்போம், அதுதான் நான் சொல்கிறேன். ஆனால் எல்லாருக்கும் செய்ய தெரியுதுங்கிறதுனால அதை அப்படியே நீங்கள் வீடியோவில் பாருங்கள். என்னென்னு பார்த்தீங்கன்னா, நாட்டுக்கோழி குழம்பு எவ்வளோ ஹெல்த்து அப்படிங்கிறது தெரியுது பிள்ளைங்களுக்கு. நம்ம சொல்கிறோம், ஸ்கூலில் மேம் சொல்கிறாங்கன்னு சொல்கிறாங்க. ஆனாலும் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு இந்த பிராய்லர் தான் பிடிக்குது. அது சாப்பிட சாஃப்டாக இருக்குது அப்படிங்கிறதுனால நினைக்கிறாங்க. இது கொஞ்சம் எலும்பு கறியாக இருக்கிறதுனால அது ரீசனாக சொல்கிறாங்கன்னா அதில் எவ்வளோ ஹெல்த் இருக்குது அப்படின்னு தெரிய மாட்டேங்குது அவங்களுக்கு. தெரிஞ்சாலும் ஈஸியாக சாப்பிட்றதான அவங்க காரணமாக சொல்கிறாங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சின்ன வயசாக இருக்கும் போதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு 90 கிட்ஸ், நானும் 90 கிட்ஸ். அப்போ பார்த்திங்கன்னா சிக்கன் குழம்பு அப்படின்னு சொன்னாவே நாட்டுக்கோழி மட்டும்தான். பிராய்லர்லாம் நம்ம சாப்பிட்டதே ஞாபகமே இல்லை. இப்போ ஊருக்கெல்லாம் போனோம் அப்படின்னு சொன்னால் அங்கே அப்படியே கோழி பின்னாடி ஏதோ மேய்ஞ்சிட்ருக்கோம், அப்படியே அடித்து பிடிச்சி அப்படியே சமைச்சு கொடுப்பாங்க. இல்லை கெஸ்ட்டு வராங்கன்னா நாளே போட்டு பிடிச்சி கட்டி போட்டு கவுத்து வச்சுருப்பாங்க. அதுதான் நமக்கெல்லாம் தெரியும். ஆனால் இப்போல்லாம் அவங்களுக்கு அது தெரிய மாட்டேங்குது. அதுவும் பார்த்திங்கன்னா சம்மர், அதுவுமா அந்த நாட்டுக்கோழி சமைக்கிறப்ப எனக்கு என்னோடய சம்மர் ஹாலிடேஸ் சின்ன வயசில் இருந்ததுலாம் ஞாபகத்துக்கு நிறைய எனக்கு அப்படியே ஞாபகம் அப்படியே சமைச்சிட்ருக்கும்போதே வந்துட்டு இருந்துச்சு. நான் தான் சரி நம்ம அப்படியே சொல்லிகிட்டே சமைக்கலாம் அப்படின்றதுனால நினச்சிட்டே சமைச்சேன். சொல்லிகிட்டே நம்ம இப்போ வீடியோ போடலாம் அப்படின்றதுனால தான் நான் அதை ஷேர் பண்ணுறேன். எனக்கு இது ஷேர் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. நம்மளும் அதை யோசித்து பார்த்த மாதிரி இருக்குது. இது இன்னொன்று பார்த்திங்கன்னா, யூடியூப்பில் இது எத்தனை வருஷம் கழித்து பார்த்தாலும் இருக்கும். நமக்கு பின்னாடி பிள்ளைங்களும் பார்ப்பாங்க. அதை நினைக்கும் போது நமக்கு இது ஒரு அட்வான்டேஜாக இருக்குது. என்னென்னு பார்த்திங்கன்னா, நாங்கள் லீவில் அதிகமாக எங்கள் சொந்த ஊருக்கு போவோம். அப்படி அங்கே இருந்தாலுமே ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு 10 டேஸ் 5 டேஸ் அப்படியெல்லாம் கிடையாது. லீவ் ஃபுல்லாக எங்கள் பெரியம்மா வீட்டுக்கு போவோம். எங்கள் பெரியம்மா வீட்டுக்கு போனோன்னா அங்கே மந்த்து ஃபுல்லாக அங்கே தான் இருப்போம். அங்கே என்ன பண்ணுவாங்க, நாங்கள் வரோன்னு சொன்னால் ஃபஸ்ட்டு நாளே வீட்டிலே வளர்ப்பாங்க கோழி. ஃபஸ்ட்டு நாளே என்ன பண்ணுவாங்கன்னா, கோழியை கவுத்து போட்டு வச்சுருவாங்க. அடுத்த நாள் எங்கள் பெரியப்பா என்ன பண்ணுவாங்கன்னா, அதை வெந்நீரில் அமுக்கி இது பண்ணுறது. அப்போல்லாம் கஷ்டமாக இருக்கும். ஐயோ கோழி இப்படி பண்ணுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு பாவமாக இருக்கும் சின்ன பிள்ளையாக இருக்கப்போ. இப்போயுமே பிள்ளைங்களுக்கு கண்ணில் காட்டணுன்னு அப்படி தான் சொல்லுவாங்க. இப்படி பண்ணுறாங்களேன்னு உரித்து அதை அவங்க கையாலே உரித்து அதை க்ளீன் பண்ணி அது ப்ராசஸ் நிறைய வரும். ஒரு வேளை நம்ம போயிருக்கோம், ஒரு வேளை நல்லதாப்படியாக சமைச்சு கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக எவ்வளோ எஃபர்ட் போடுவாங்க. அது அப்போ உள்ள உறவுகளுக்கு ஒரு தனி ஒரு இது இருந்துச்சு. பெரியப்பா, பெரியம்மா, சித்தப்பா, சித்தி, அத்தை, மாமா இப்போல்லாம் அப்படி இருக்காங்களா, இல்லை அந்த மாதிரி போய் தங்குறாங்களா, கெஸ்ட்டு நம்ம சொந்தக்காரங்க வீட்டில் போய் கெஸ்ட்டாக போய் தங்குறாங்களா, அதெல்லாம் சுத்தமாக இல்லைங்க. நம்ம சின்ன வயசில் இருந்த அந்த ஒரு சம்மர் ஹாலிடேஸ்க்கும் இப்போ உள்ளதுக்கும் பார்த்திங்கன்னா டோட்டலாக டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அது ரொம்ப வருத்தமாக இருக்குது எனக்கு. நம்ம எவ்வளோ என்ஜாய் பண்ணோம் சொல்லவே முடியாதுங்க. சொந்த ஊருக்கு போவோம், பெரியம்மா பெரியப்பா வீட்டுக்கு போவோம். அங்கே கோயில் திருவிழா நடக்கும், அந்த கூத்தெல்லாம் நடக்கும், தோளில் தூக்கி வச்சுட்டு போவாங்க, சினிமா கூப்பிட்டுட்டு போவாங்க, விளையாடுவோம். வீட்டில் நிறைய பல்லாங்குழி அந்த மாதிரிலாம் விளையாட்டு இருக்கும். இந்த 7 கல் வச்சு விளையாடுறதுக்கு எக்கச்சக்கங்க. நிறைய விளையாண்டோம், நிறைய கற்றுக்கிட்டோம். நிறைய பிள்ளைங்களோட 10 பிள்ளைங்களோட சேர்ந்து இருக்கும்போது ஒவ்வொரு பிள்ளைங்களோட கேரக்டர் எப்படி என்னன்னு புரிஞ்சுக்கிறதுக்கு நமக்கு வாய்ப்பாக இருந்துச்சு. எப்படி பேசணும், ஒரு புதுசாக ஒரு ஊருக்கு போய் தங்குறோம் அப்படின்னா அங்கே அக்கம் பக்கத்தில் உறவுகள்லாம் இருப்பாங்க. அவங்களாம் எப்போ வந்தம்மா என்னன்னு பேசுவாங்க. இவங்க உனக்கு இப்படி நீ இப்படி கூப்பிடு, அத்தனை கூப்பிடு, மாமான்னு கூப்பிடு அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க. ஒரு நாள் பார்த்திங்கன்னா ஒரு 100 பேருக்கு மேலே நம்ம பேசுவோம், பழகுவோம், தெருவுக்குள்ளே விளையாடுவோம். அது ஆரோக்கியமாகவும் இருந்துச்சு. அதையெல்லாம் நம்ம பிள்ளைங்க இன்றைக்கி மிஸ் பண்ணுறாங்கன்னும் போது ரொம்ப வருத்தமாக இருக்குது. டிவி பார்க்குறாங்க, டிவி முடிஞ்சதும் ஃபோன் பார்க்குறாங்க.
அவ்வளோதான். ஈவினிங் கொஞ்சம் மாடியில் விளையாடுவாங்க, அவ்வளோதாங்க. வேர்க்க விறுவிறுக்க விளையாடுறது, வெயிலில் விளையாடுறது அவ்வளோ ஹெல்த்து. மண்ணில் விளையாடுறது அவ்வளோ நமக்கு எதிர்ப்பு சக்தி. அது எல்லாமே இப்போ மாறிப்போச்சு. எல்லாமே இப்போ இருக்க உலகத்தில் மாறிப்போச்சு. இருந்தாலும் நம்ம வந்து வீட்டில் 3 வேளையும் சமைக்கிறோம். ஏதோ கடமைக்கு பிள்ளைங்களுக்கு சமைச்சு கொடுக்குறோம் இல்லாமல், அந்த சமையலை நம்ம என்ன ஹெல்த்தியாக கொடுக்கலாம், அவங்களுக்கு என்ன வந்து அது வந்து ரொம்ப 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 இப்போ உள்ள இதில் சுச்சுவேஷனில் முக்கியமான ஒரு விஷயமா இருக்குது. பார்த்து பார்த்து என்ன ஹெல்த்தியாக கொடுக்கலாம், என்ன அப்படி தான் இப்போ இருக்குது. உணவே மருந்துன்ற மாதிரி ஆயிடுச்சு. அதனால் மோஸ்ட்லி வந்து பிராய்லர் கோழிலாம் கட் பண்ணிவிடுங்க. பிள்ளைங்களுக்கு வந்து கேர்ள் சைல்டு வச்சுருக்கவங்க கட் பண்ணிவிடுங்க. நாட்டுக்கோழி முடிஞ்சால் மந்த்லி 1 டைம், அது நான் அப்படி தான் அடிக்கடியும் வாங்குறதில்ல. எல்லோரும் வந்து இப்போ நாங்கள் மிடில் கிளாஸ் ஃபேமிலி தான், அடிக்கடி எங்களால் வாங்க முடியாது. மந்த்லி 1 டைம் வாங்குவோம். அது கோழியாகவே வந்து கிடைக்குது. இப்போ கிராமத்துலேருந்து இப்போ பால் எடுத்துகிட்டு வரவங்களாம் கேட்பாங்க, கோழி வேணுமா அந்த மாதிரிலாம் கேட்பாங்கல்ல. இந்த மாதிரி ரிலேட்டிவ்ஸ் இருப்பாங்க, அவங்கக்கிட்டையும் நம்ம சொல்லி வைக்கலாம், கோழி இந்த மாதிரி எனக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம கடையில் போய் கொடுத்தோன்னா உரிச்சு கொடுப்பாங்க, செஞ்சுக்கலாம். இந்த ப்ராய்லர்லாம் கடையில் மோஸ்ட்லி நான்வெஜ் சுத்தமாக சிக்கன்லாம் கடையில் வாங்கியே கொடுக்காதீங்க குழந்தைங்களுக்கு. சுத்தமாக அது ஒத்துக்க மாட்டேங்குது. அவங்க என்ன பண்ணுறாங்க, பழைய சிக்கனா என்ன, அதெல்லாம் தெரியவே இல்லை. நாங்கள் கடையில் வந்து நான்வெஜ் சுத்தமாக சாப்பிடவே மாட்டோம். ஏதாவது டிஃபன் அந்த மாதிரி ஏதாவது தான் சாப்பிடுவோம். அந்த மாதிரி ஹெல்த்தியாக நல்லா குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க. இப்படி தான் இந்த சம்மர் ஹாலிடேஸ் என் பசங்களுக்கு போகுது. ஊருக்கெல்லாம் எங்கேயுமே நாங்கள் போகலை, வீட்டில் தான் இருக்கோம். பார்க்குக்கு அங்கங்கே ஏதாவது கூட்டு போக சொல்கிறாங்க. ஆனால் வெயிலாக இருக்கிறதுனால இங்கே கிளம்பவும் முடிய மாட்டேங்குது. சமைக்கணும், வீட்டு வேலையை பார்க்கணும், கிடைக்கிற டைமில் இந்த மாதிரி வீடியோ எடிட்டிங் பண்ணணும், அப்படியே தாங்க போகுது. அது ரொம்ப வருத்தமாக இருக்குது எனக்கு. இப்படியே தான் பிள்ளைங்களுக்கு லைஃப் போகுமா அப்படின்னு. எங்கள் பெரியப்பா வீட்டுக்கு போனோன்னா அங்கே வந்து பெரிய ஊஞ்சல் வச்சுருப்பாங்க, பலகை ஊஞ்சல் வச்சுருப்பாங்க. இந்த கல்யாணத்துக்குலாம் பொண்ணு மாப்பிள்ளை உட்கார வச்சு ஆட்டி விடுவாங்க பாருங்கள், அந்த ஊஞ்சல். அது என்ன பண்ணுவாங்கன்னா, கீழே பெஞ்சில் போட்டு நெல் மூட்டை தான் அடுக்கி வச்சுருப்பாங்க. லீவ் இல்லாத டைமில், இந்த லீவ் ஸ்டார்ட் ஆகுது நாங்கள் போகிறோன்னு சொன்னால் என்ன பண்ணிவிடுவாங்க எங்கள் பெரியப்பா, அது தூசு தட்டி எடுத்து பெரிய பெரிய செயின் அதை எடுத்து க்ளீன் பண்ணி பலகையெல்லாம் நல்லா கழுவி பின்னாடி ஒரு பெரிய புளிய மரம் இருக்கும், அந்த புளிய மரத்தில் கட்டி விட்டுருவாங்க. அந்த 1 மந்த்து ஃபுல்லாக அந்த ஊஞ்சல் அங்கே தான் இருக்கும். நாங்கள் அதில் தான் அழகாக உட்காந்து என்ஜாய் பண்ணுவோம், விளையாடுவோம், ஊஞ்சல் ஆடுவோம். நாங்கள் வந்ததுக்கப்புறம் திரும்பவும் கழட்டி வச்சுருவாங்க. அந்த மாதிரி குழந்தைங்க சந்தோஷத்துக்காகலாம் நிறைய எஃபர்ட் போடுவாங்க. அப்போ உள்ளவங்களாம் நிறைய எஃபர்ட் போடுவாங்க, பார்த்து பார்த்து செய்வாங்க. அவங்களுக்கு என்ன கிடைக்குதோ அதை வச்சு நமக்கு செஞ்சு கொடுப்பாங்க. அது வந்து அப்படி இப்படின்னு பொரியல், கூட்டு, அப்பளம் அப்படி இல்லைன்னா கூட சிம்பிளான சமையலாக இருந்தாலும் கூட்டமாக உட்காந்து சாப்பிட்டுட்டு, சமைச்சு சாப்பிட்டுட்டு எல்லோரும் பேசிட்டு விளையாண்டுட்டு அப்போ உள்ள அந்த ஃபேமிலியோட பாண்டிங்கே அதுவே தனி தாங்க. ஆனால் ஒருத்தவங்க இல்லைன்னா இல்லாதப்போ நான் வருத்தப்படுவோம், அப்படி இருந்தாங்க இப்படி செஞ்சாங்கன்னா. ஆனால் எங்கள் பெரியப்பா நான் வயசாகிடுச்சு இன்னும் இருக்காங்க, எங்களால் போய் பார்க்குறதுக்கு தான் முடியல. கண்டிப்பாக நான் போகணும். இந்த சம்மர் ஹாலிடேஸ்ன்றப்போ எனக்கு அவங்க ஞாபகம் வந்துருச்சு. அதே மாதிரி எல்லாரோட உறவுகளை பற்றியும் குழந்தைங்களுக்கு சொல்லி கொடுக்கணும். இவங்க இப்படி, இவங்க இப்படி, இவங்ககிட்ட இப்படி பேசணும். இப்போலாம் வாங்கன்னு கூட சொல்ல மாட்றாங்க. வீட்டுக்கு யாராவது கெஸ்ட்டு வந்தாங்கன்னா வாங்கன்னு கூட சொல்ல வெட்கப்படுறாங்க. அப்படிலாம் இருக்கக்கூடாதுன்னு நம்ம நான் என் பிள்ளைங்களுக்கு சொல்லி தான் கொடுக்குறேன். கொஞ்சம் இப்போ வளர்ந்ததுக்கப்புறம் கொஞ்சம் பரவாயில்ல, கொஞ்சம் கொஞ்சம் மாறிட்டு வராங்க. அந்த மாதிரி இப்போ லீவுன்றனால என்னோட சின்ன வயசு அந்த சம்மர் ஹாலிடேஸ் ஞாபகம்லாம் எனக்கு வந்துச்சு. சமைக்கும் நாட்டுக்கோழி, அதுவும் ஸ்பெஷலாக பார்த்தீங்கன்னா அந்த நாட்டுக்கோழி சமைக்கிறப்ப எனக்கு ஞாபகம் வந்துச்சு. அதை தான் உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். இது எனக்கும் ஒரு மெமரபுளாக இருக்கும். என் பிள்ளைங்க அவங்க காலத்தில் பார்க்கும்போது அவங்களுக்கும் வந்து அந்த காலத்தில் இப்படிலாம் இருந்திருக்கான்னு ஒரு மெமரபுளாக இருக்கும். அது யூடியூப்பில் இது ஒரு நல்ல அட்வான்டேஜுங்க. அதுதான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிட்டேன். இப்போ வந்து அதுக்கு வந்து நெய் சாதம் தான் நான் செஞ்சுருக்கேன். ப்ளைன் ரைஸ் கேட்காம நெய் சாதம் செஞ்சு கொடுங்கன்னு கேட்டாங்க. நெய் வந்து சாப்பாட்டில் போட்டு கொடுத்தா சாம்பாரெல்லாம் சாப்பிட மாட்டாங்க. சரி இப்படியாவது செஞ்சு கொடுப்போமே அப்படின்னு சொல்லிட்டு செஞ்சு கொடுத்தேன். நெய் சாதமும் ரெடி ஆகிடுச்சு லஞ்சுக்கு. கடைசியாக கொஞ்சம் நெய் ஊற்றி கிளறிட்டு ரெடி பண்ணிக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா அவங்கள வந்து ஹெல்த்தியாக இருக்கிறத விட கண்ணுக்கு என்ன வந்து அவங்களுக்கு எப்படி சொல்கிறது, கண்ணுக்கு அவங்களுக்கு என்ன அப்படியே கலர்ஃபுல்லாக அது பிடிக்கிறது தான் பார்க்குறாங்க.
அதில் என்ன ஹெல்த் இருக்குதுன்னு தெரியல. பசங்களுக்கு எலும்பா இருக்குது வேண்டாம் அப்படின்றபோது ரொம்ப கோவம் வந்துச்சு எனக்கு. என்ன இப்படிலாம் சொல்கிறீங்க? சாப்பிட்றதுல எல்லாமே என்ன ஹெல்த்தின்னு இது சாப்பிடுன்னு சொன்னால் சாப்பிடணும். இப்படிலாம் சொல்லாதீங்கன்னு சாப்பிட உட்காந்தோனே எனக்கு ரொம்ப கோவம் வந்துச்சு. நான் பாப்பாவே கோவமாக பேசிட்டேன். அப்புறம் கொஞ்சம் எலும்பு இல்லாத கறியெல்லாம் எடுத்து எடுத்து கொடுத்து சாப்பிட்டாங்க. அந்த மாதிரி குழந்தைங்களுக்கு இந்த லீவில் அதுவும் இந்த வெயிலுக்கு நிறைய தண்ணி குடிக்க சொல்லுங்கள். நிறைய ஃப்ரூட்ஸு, ஜூஸு அந்த மாதிரி நிறைய எடுத்துக்க சொல்லுங்கள். இதுதான் இந்த வீடியோவில் இன்றைக்கி. சாப்பிட உட்காந்தாச்சு. சர்வ் பண்ணிக்கலாம். சாதம் வச்சு குழம்பு வச்சு நல்லபடியாக எங்களுக்கு சண்டே வந்து இப்படி தான் லன்ச் எங்களுக்கு போணுச்சு. இதே மாதிரி நீங்களும் நல்லா ஹெல்த்தியாக செஞ்சு சாப்பிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களோட நோட்டிஃபிகேஷனில் வரும். இந்த மாதிரி ஒரு விஷயத்தை ஷேர் பண்ணிக்கிட்டதுக்கு எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.